Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு ஒரு மேஜிக் டெஸ்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு வயர்லெஸ் டெஸ்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஒயரை டச் பண்ணாமலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதை நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அவசியம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக வேஸ்ட்டாக கிடந்த ஒரு லேசர் லைட்லேருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டன் செல் பேட்டரிஸ் 3 எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பேட்டரிஸை வந்து கடையிலையும் வாங்கலாம், இல்லைனா ஆன்லைனில் வாங்கலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன டார்ச் லைட் மாதிரியான கீ செயினுக்குள்ளலாம் கூட இந்த மாதிரி பேட்டரிஸ் இருக்கும், அதிலேருந்து எடுத்து கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 பேட்டரியும் இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷனில் அடுக்கி செல்லோ டாப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த செல்லோ டாப் யூஸ் பண்ணி ஒட்டும்போது வந்து அந்த 3 பேட்டரிஸுமே ஒன்றோட ஒன்று நெருக்கமாக டச் ஆகிருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டணும். இதில் இந்த ஒவ்வொரு பேட்டரியுமே 1.5 வோல்ட்டு, 3 பேட்டரியும் சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு 4 to 4.5 வோல்ட்டுக்குள்ளே நமக்கு பவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம். ஒயர் சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக அந்த பேட்டரியோட மேல் பக்கத்தை லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட்ரிங் பண்ணலாம். அப்போ தான் அந்த சால்ட்ரிங் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஒட்டி பிடிக்கும். இந்த மாதிரி பேட்டரியில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அதில் ஒரு 2 ஒயராக சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் பம்பாக இருக்கக்கூடியது வந்து மைனஸு. ஸோ அதில் வந்து ஒரு ஒயிட் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ ஒயர்ஸையும் சால்ட்ரிங் பண்ணி அதையும் செல்லோ டாப் யூஸ் பண்ணி சூப்பராக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கேஜெட்டோட மெயின் காம்போனண்டான BC547 அப்படிங்கிற NPN டிரான்சிஸ்டர் 2 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 2 டிரான்சிஸ்டருமே நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த டிரான்சிஸ்டரோட பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி இப்போ பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஸ்டரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கலெக்டர் பின், செகண்ட் இருக்கக்கூடியது பேஸ் பின், தேர்ட் இருக்கக்கூடியது எமிட்டர் பின். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க அந்த டிரான்சிஸ்டர் நம்பர் 1ல அதோட பேஸ் பின்னை இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் நம்பர் 2ஓட பேஸ் பின்னை டிரான்சிஸ்டர் நம்பர் 1ஓட எமிட்டர் பின்னோட கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெட் எல்இடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த எல்இடியோட ப்ளஸ் பின்னை டிரான்சிஸ்டர் நம்பர் 1ஓட கலெக்டர் பின்னோடையும் மைனஸ் பின்னை டிரான்சிஸ்டர் நம்பர் 2ஓட கலெக்டர் பின்னோடையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் இந்த மாதிரி 2.1 வோல்ட் எல்இடி எந்த கலர் எல்இடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த பேட்டரியையும் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரியோட ப்ளஸ் பின்னை டிரான்சிஸ்டர் நம்பர் 1ஓட கலெக்டர் பின்னோடையும் பேட்டரியோட மைனஸ் பின்னை டிரான்சிஸ்டர் நம்பர் 2ஓட எமிட்டர் பின்னோடையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பெண்ட் பண்ண அந்த டிரான்சிஸ்டர் நம்பர் 1ஓட பேஸ் பின்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒயரில் தான் நம்ம இந்த டெஸ்டரோட ஆண்டனாவை கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5 ml சிரிஞ்ச் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிரிஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நீடில் எல்லாத்தையுமே கலத்தி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சர்க்யூட்டை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மேஜிக்கல் டெஸ்டர் வந்து இந்த மாதிரி சிரிஞ்சை வச்சு தான் ரெடி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டில் கூட அந்த சர்க்யூட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஏண்டக்கூடிய டெஸ்ட்டில் வந்து இந்த சர்க்யூட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதாவது அந்த பேட்டரியை வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிரிஞ்சை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு காப்பர் ஒயர் எடுத்துருக்கேன். ஸோ இதை இப்போ இந்த மாதிரி 2-3 சுற்றி ஒரு ஆண்டனா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த காப்பர் ஒயரை அந்த டிரான்சிஸ்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்த ரெட் ஒயரோட கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சர்க்யூட்டோட ஒரு ரஃப் சர்க்யூட் டயக்ராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த சர்க்யூட் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அந்த ஆண்டனாவை அதில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி ஓட்டிட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டரியோட கீழ் பக்கத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மேஜிக்கல் டெஸ்டர் அதாவது ஒயர்லெஸ் டெஸ்டர் வந்து தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஏசி லைன் அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஒயரில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம அந்த ஒயர் பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஆண்டனா மூலமாக இந்த டிரான்சிஸ்டர் டிடெக்ட் பண்ணி இந்த எல்இடியை எரிய வைக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஒயர்லெஸ் டெஸ்டர் வந்து ஒர்க் ஆகுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒயரில் தான் இருக்கும், நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒயரில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எந்தெந்த விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 2 விதமான ஒயர்ஸில் எந்த ஒயரில் ஃபேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எந்த ஒயரில் நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத அந்த ஒயரை எந்த விதமான டச்சும் பண்ணாமலே நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஒயர்லெஸ் டெஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு ப்ளக்கில் கரண்ட் வருதா வரலையா அப்படிங்கிறதையும், எந்த பாயிண்டில் ஃபேஸ் கரண்ட் வருது அப்படிங்கிறதையும் அந்த ப்ளக்கை எந்த விதமான டச்சும் பண்ணாமலே நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒயரில் அந்த ஒயருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஒயர்ஸில் ஏதாவது கட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஒரு ஒயரில் எந்த இடத்துல கட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் டெஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒயரில் எந்த இடத்துல கட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயர்லெஸ் டெஸ்டர்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழி. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஷாக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த விதத்துலையுமே இது ஒரு பர்ஃபெக்டான கேஜெட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது ரெடி பண்ண எனக்கு வெறும் 30 ரூபா தான் செலவாச்சு. எதுக்கெலாம் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவ்வளோதான் நண்பா, இந்த மேஜிக் டெஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இதுக்கு அப்புறமா போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.